ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எங்கள் அம்மா சாம்பாருக்கு எந்த காயும் இல்லைன்னு சொன்னாங்க. எங்கள் பக்கத்தில் தான் எங்கள் பாட்டி வீடு இருக்குது. அங்கே போயிட்டு இப்போ என்னென்ன எடுத்துகிட்டு வந்தேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பீக்கங்காய், இது வந்து பொரியல் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் கரும்புல எங்கள் பாட்டி வீட்டில் இருந்துச்சு. இந்தா பாப்பா. அப்புறம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் எடுமா. ஃப்ரெஷ்ஷான பீக்கங்க நானே பிச்சது. ஆனால் போகும்போது பாப்பாவுக்கு என்னோடய குட்டி பாப்பாவுக்கு தெரியாமல் போனதுனால ஃபோன் எடுத்துகிட்டு போக மறந்துட்டேன். ஈவினிங்காக உங்களுக்கு அங்கே போயிட்டு கொல்லையில் போயிட்டு என்னென்ன எங்கள் பாட்டி வீட்டில் விவசாயம் என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ எடுத்து காமிக்கிறேன். எங்கள் அம்மா கரும்பு சாப்பிட்றாங்க. இதெல்லாம் வந்து இந்த விரக்கரும்புன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் வந்து நல்லா இருக்காம்மா. ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய், ஃப்ரெஷ்ஷான கீரைத்தண்டு போட்டு சாம்பார் வச்சா சூப்பராக இருக்கும். யார் யார் வீட்டில் கீரைத்தண்டு போட்டு சாம்பார் வைப்பீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சுண்டைக்காய் அமைக்குமா? சுண்டைக்காய் வச்சுருக்கேன். யார் யார் வீட்டில் ஃப்ரெஷ்ஷான சுண்டைக்காய் போட்டு சாம்பார் வைப்பீங்க கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.